மக்களை குழப்புறது தான் தெளிவான அரசியல். நான் இதை பற்றி தான் பெரும்பாலும் பேசுவேன். சீமானுக்கு எதிராக நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நிறைய வீடியோ பேசியிருப்பேன். அவங்க மக்களை தெளிவான சிந்தனையில இருந்து மடமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சாட்டை துறைமுருகன் பேசுறதை விமர்சனம் பண்ணி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீட்டு முறைகேடுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களுக்கும் சிஜேபி ஆதரவாளர்களுக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அமைதியான அறவழியில் இந்த போராட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க கட்சியிலேருந்து. குறிப்பாக ராஜ்மோகன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணால் நியூஸ் சேனல்ஸ் உடைய போஸ்ட்டில் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அறவழியிலேனா தமிழக வெற்றி கழகம் ரோட் ஷோ போடும்போது மக்கள் ரோட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்து விஜய் சார் அவர்களை கையை காமிச்சு ஆசையாக பார்த்து கையை காமிச்சிட்டு அமைதியாக போனாங்கல்ல, அந்த மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பைக்கில் காருக்கு முன்னாடி விழுகிறது, இதனை ரோட்டில் கத்திக்கிட்டு வருது, முன்னாடி பின்னாடி கூட்டத்தை கொண்டு வருது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் ரோட் ஷோ பண்ணும்போது அழகா ரோட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கம் நின்று அமைதியா விஜய் சாருடைய முகத்தை பார்த்துட்டு சென்றாங்கல்ல, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அவங்க ரசிகர்கள், அவங்க கட்சியை சேர்ந்தவங்க, அந்த மாதிரி அறவழியில போராடணும் அப்படிங்கிற மாதிரி ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம். நாளைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில். ஏன்னா அது சிஎம், அதாவது தமிழக முதல்வர் விஜயனுடைய கடைசி படம்ன்றதுனால ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதற்கும் நாளைக்கு விஜய் சாருடைய ரசிகர்கள் அமைதியான அறவழியில அமைதியா போய் படம் பார்த்துட்டு வர போறாங்க. சரிங்களா? ஒரு பக்கம் நீட்டுக்கு போராடக்கூடியவங்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம், இன்னொரு பக்கம் தன்னுடைய படத்தை ரிலீஸ் பண்ணி அதை மடமாத்துறோம். எப்படி மடமாத்துவாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது இளைஞர்கள்லாம் அங்கே போகணுமா, இல்லை இவருடைய படத்தை பார்க்க போவாங்களா? ஒரு படம் முக்கியமான ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுனால நடந்துகிட்டு இருக்கும்போது அது ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த போராட்டத்தை திசை திருப்புற ஒரு செயலா பார்க்கப்படும். அப்படி இருக்கையில தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கிட்ட அதிகாரமும் இருக்கு, அந்த படத்துடைய ஹீரோவும் அவர் தான், அவர்கிட்ட அதிகாரமும் இருக்கு. அண்டு முதலமைச்சராக இருக்காரு, அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ ஆதரவு தெரிவிக்கிறவங்க அந்த ரிலீஸ் டேட்டை தள்ளி வைக்கலாம். எவ்வளவோ நாளைக்கு அப்புறம் எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வைக்கிறதுனால எதுவுமே மாற போறது கிடையாது. அது போராடுறவங்களுக்கு அறவழியில நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தது மாதிரி இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு படத்தை ரிலீஸ் பண்ணா இது கவனத்தை திசை திருப்புற மடைமாத்துற ஒரு செயல் தான். சரிங்களா? நாளைக்கு உங்களுடைய ரசிகர் எல்லாரும் அறவழியில அமைதியான முறையில படம் பார்த்துட்டு போறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இதற்கு வாழ்த்துக்கள். கங்க்ராஸ்.